ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேப் கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் கேப் கான்செப்டோட ரிவீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதை பற்றி பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கேப் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட அக்செப்டன்ஸ் ஆகுதா, ரிஜெக்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே மார்க்கெட் அப் சைடில் இருக்கிறதுங்கிறது ஒரு இது அக்செப்டன்ஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேனில் எப்போ கட் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்குதோ அப்போ நமக்கு இந்த கேப் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிடும். இந்த டேவோட ஹை அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்குது. ஸோ இந்த டேவோட ஹைக்கு மார்க்கெட் திருப்பி வந்துடும். அப்போ ஒரு நாள் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை, மந்த்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் இருக்கும். அந்த கேப் அப்பை எப்படி ஃபில் பண்ணும், அப்போது என்னைக்கு ஃபில் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட கேப் எப்போ ஃபில் பண்ணும் அப்படின்னாக்கா இதோட 6th கேண்டில் 7th கேண்டில் மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக க்ளோஸ் கொடுத்து முடிச்சிருக்கு. அப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் முடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் போயிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது ஃபஸ்ட்டு அந்த அடுத்த ஒரு 30 மினிட்ஸில் கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் கான்செப்டில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது இன்றைக்கி நடந்தது கூட ஒரு கேப் கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதோட இங்கேருந்து மார்க்கெட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதோட ஹையை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட 30 மினிட்ஸோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் நடந்திருக்கு. நேரம் மேலே போயிட்டு க்ளோஸ் கொடுத்த உடனே இங்கேயே உடனே நமக்கு என்ட்ரி கொடுத்துட்டு நேராக போயிட்டு இதோட டார்கெட்டை முடிச்சிருச்சு. ஸோ இன்றைக்கி மட்டும் கிடையாது. ஸோ பிஃபோராக இருக்கக்கூடிய ஒரு கேப்பில் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது இந்த 9ஆம் தேதிக்கு அப்புறம் இங்கே 10ஆம் தேதி இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இதோட லோ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். எப்போ மார்க்கெட் அதோட இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது இதோட டாப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த லோ நம்ம அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே இந்த சைடு வாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட லோக்கு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. உடனே போய்ட்டு ரீடெஸ்ட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு கீழே இந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு. கேப்பை ஃபில் பண்ணும்போது நேராகவே கேப் டவுனாக வேறு ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு இங்கே 30 மினிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 30 மினிட்ஸ் கேனில் அதுவும் நான் ஃபியூச்சர் தான் வச்சு பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் கேண்டிலோட லோவை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா அந்த லோலேருந்து மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் 2வது கேண்டில் கட் பண்ணி கீழே 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வைக்கிறான். மேலே போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகுது. ரிஜெக்ஷன் ஆனோடனே மார்க்கெட்டு கீழே இதோட கேப்பை ஃபில் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இதுமாரி நிறைய வரும். இதுமாரி நிறைய பெரிய கேப்பை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய கேப்பு, அதுலேருந்து எவ்வளோ போகுதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், 236 பாயிண்ட் மார்க்கெட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இந்த 236 பாயிண்ட் கேப்பை எப்போ ஃபில் பண்ணும் அப்படின்னா அதோட அப்படியே லோ மார்க் பண்ணுங்கள். இதோட லோ நீங்கள் ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் இதோட லோ இங்கே கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இதோட லோ இங்கே பார்த்துக்கிட்டிங்களா, கரெக்டாக இருக்கா? இதோட லோ கரெக்டாக இருக்கா? ஓகே. இங்கே ஃபில்லே ஆகலை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு க்ளோஸ் வைக்கல. அப்போது இது அக்ரெசிவாக டேரெக்டாகவே அக்ரெசிவாக வருது. மார்க்கெட் அக்ரெசிவாக வருது. இந்த இடத்துல வரும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே மார்க்கெட்டு கேப்பை ஃபில் பண்ணலை. பட் இங்கேருந்து போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகுது. ஆனால் ரீடெஸ்ட் எடுக்க போன இடத்துல திருப்பியும் மார்க்கெட்டில் இந்த இடத்துல பெரிய ரிஜெக்ஷன். அந்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் வருது. திருப்பி மார்க்கெட்டை அங்கேருந்து கீழே இதோட கேப்பை ஃபில் பண்ணிடுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பெரிய கேப்பு. ஸோ அதெல்லாம் மார்க்கெட்டை ஃபில் பண்ணும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் மந்த்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் ஒரு பெரிய கேப் டவுனோ நடக்கும். ஸோ அந்த கேப்பை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த டார்கெட்டை ஈஸியாக கொண்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம், 2வது கேண்டில் முடிஞ்சோடனே என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். 25,347 இது வரைக்கும் நம்ம கொண்டு போனால் கூட, இதோட லோ வரைக்கும் கொண்டு போனால் கூட ஒரு 50 பாயிண்ட் டார்கெட்டு. ஓகேங்களா. ஒரு 2 லாட்டு போடுறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு 7,500 அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு டார்கெட் கிடச்சிடும். ஏன்னா 50 பாயிண்ட் அப்படிங்கிறது 3,500 3,750 சம்திங். ஸோ 7,500 நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிடும். ஸோ கேப் ஃபில்லிங் கான்செப்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். 30 மினிட்ஸ் கேண்டில் ஒர்க் ஆகும். 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பார்த்துட்டு 5 மினிட்ஸோட லோ பிரேக் ஆகும் பட்சத்தில் நீ என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிடாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட 5 மினிட்ஸ் கேனில் இங்கே போய்ட்டு மார்க்கெட் மேலே க்ளோஸ் வைக்கிது. இருந்தாலும் மார்க்கெட் மேலே போகலை. பட் 30 மினிட்ஸ் கேனில் ரொம்ப அக்யூரஸியாகவே ஒர்க் ஆகும். 30 மினிட்ஸ் கேனில் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். சரிங்களா.
ஸோ இது மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், இது எஜுகேஷனல் பர்பஸாக கொண்டு போயிட்டுருக்கேன், மென்டர்ஷிப்பாகவும் நான் கொண்டு போயிட்டுருக்கேன், எல்லாருக்கும் நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 அவேர்னஸை கொண்டு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள், இல்லைனா என்னோடய நம்பர் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துகிட்டு எனக்கு கால் கூட பண்ணி உங்களோட கிளாஸ் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ வெபினாரே கண்டக்ட் பண்ணுறேன், அந்த ஃப்ரீ வெபினாரில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு வேணும், அவங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க கூட என்ன டிஎம் பண்ணால் கூட நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.